லஞ்சுக்கு ரொம்ப ஈஸியாக பேக் பண்ணுற மாதிரி ஒன் பாட் ரைஸ், ரசம் சாதம், அதுக்கு தொட்டுக்க பாவக்காய் பொரியல். 2, 3 பேருக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி செய்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி, ஒரு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, இது ரெண்டையும் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தனியா, பூண்டு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு தக்காளி பழத்தை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரை நல்லா சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடான அப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்க்கும் போதே நல்லா வாசனை வரும். மிளகு, சீரகம், பூண்டோட வாசனை நல்லா வரும். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து புளியோட பச்சை வாசனை போகணும். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி பருப்புக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது கூட ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆன உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வாசனையாக சூடாக ரச சாதம் ரெடி. இப்போ இதுக்கு தொட்டுக்க பாவக்காய் பொரியல் செய்யலாம். ஒரு வாணலியை சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டானதும்
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாவக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு வேக வைக்கும் போது காய்கறி சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாவக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணி சுத்தமாக இல்லாதபடி நல்லா சுருளை கிளறி இறக்கிக்கலாம். நல்லா சூடான ரசம் சாதம், அதுக்கு தொட்டுக்க பாவக்காய் பொரியல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை லஞ்ச் பேக்குக்கும் பேக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேக் பண்ணுறதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.